Hi friends, welcome to my channel AM in Fly in Physics. Make your path easy. குரூக்ஸ் ரேடியோமீட்டர் ஆர் லைட் மில் என்று அழைக்கப்படும் இன்ஃப்ராரெட் டிடெக்டர் கருவியினை 1873இல் கெமிஸ்ட் சர் வில்லியம் குரூக்ஸ் என்பவர் தாலியம் எலமெண்ட் தொடர்பான ஆய்வின் போது கண்டுபிடித்தார். தாலியம் எலமெண்டின் எடையினை மிக துல்லியமாக காண வேண்டுமென ஒரு பார்ஷியலி எவாக்குவேட்டட் சேம்பர், அதாவது பகுதி வெற்றிடமாக்கப்பட்ட சேம்பரில் வைத்து எடையை காணும்போது தாலியத்தின் மீது சன்லைட் பட்டதால் இவரால் எடையினை சரியாக கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒளியினுடைய போட்டான்கள் இந்த தாலியத்தின் மீது படுவதால் தான் எடை சரியாக நம்மளால் காண முடியவில்லை என அவர் நம்பினார். இந்த நிகழ்வுதான் இன்ஃப்ராரெட் டிடெக்டரை கண்டுபிடிக்க உதவியாக இருந்தது. குரூக்ஸ் ரேடியோமீட்டரின் அமைப்பு: குறைந்த அழுத்தத்தில் காற்று நிரப்பப்பட்ட ஒரு கண்ணாடி பல்பின் உள்ளே ஒரு கூரிய ஊசியின் மீது சுற்றக்கூடிய 4 தகடுகள் இருக்கும். இந்த தகட்டின் ஒருபுறம் கருப்பு நிறமும், அதாவது லாம்ப் ஸ்மோக், விளக்கிலிருந்து வரும் கரும்புகை, மற்ற பகுதியில் வெண்மை நிறமும் பூசப்பட்டிருக்கும். ஒர்க்கிங் வேலை செய்யும் விதம்: பொதுவாகவே கருப்பு நிறம் வெள்ளை நிறத்தினை விட அதிக அகச்சிவப்பு கதிர்களை, அதாவது வெப்பத்தினை ஏற்கும் திறன் கொண்டது. படத்தினை பாருங்கள். இந்த கருப்பு நிறமானது தன் மீது படக்கூடிய அனைத்து அலைநீளங்களையும் உட்கவர்ந்து கொள்கிறது. இதனால் தகடுகளின் கரிய பகுதி அதிக வெப்பமடைந்து அதிக ஆற்றலுடன் அங்குள்ள மூலக்கூறுகளை வெளியேற்றுகிறது. இதனால் அப்பகுதியில் இருந்து வெளியேறும் மூலக்கூறுகள் நியூட்டனின் 3வது விதிப்படி தகடுகளின் மீது ஒரு உந்து விசையை தருகிறது. தகடுகளின் மீதுள்ள கரிய நிற பகுதி ஒரே திசையில் இருப்பதாலும் இவை ஒரே திசையில் உந்து விசையை பெறுவதாலும் தற்பொழுது இந்த சக்கரமானது சுழல ஆரம்பிக்கிறது. The speed of rotation of the wheel is directly proportional to intensity of the sunlight. அதாவது சக்கரத்தினுடைய சுழற்சி வேகமானது அதன் மீது படக்கூடிய சூரிய ஒளியினுடைய செறிவினை சார்ந்திருக்கும். இதனை இந்த படத்தினை பாருங்கள், நன்கு புரியும். குரூக்ஸ் ரேடியோமீட்டரின் பயன்கள்: ஒரு அறிவியல் விளையாட்டு கருவியாக செயல்படுவதால் மாணவர்களுக்கிடையே ஒரு அறிவியல் ஆர்வத்தை தூண்டுகிறது. ஒளி ஆற்றலை எப்படி எந்திர ஆற்றலாக மாற்றலாம் என்பதனை தெளிவாக இது விளக்குகிறது. வெற்றிடத்தில் மூலக்கூறுகளின் செயல்பாடுகள் அது எவ்வாறு இயங்குகின்றது என்பதனை இது காட்டுகிறது. மேலும் தற்காலத்தில் இன்ஃப்ராரெட் ரேடியேஷனை கண்டுபிடிக்க எத்தனையோ கருவிகள் இருந்தாலும் இதுதான் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட கருவியாகும். இதன் செயல்பாடுகளை நாம் நேரடியாகவே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதுபோன்ற அறிவியல் தொடர்பான வீடியோக்களை பார்க்க வேண்டுமேயானால் இச்சேனலை தொடருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. Thank you for watching this video. See you in the next video. Thank you.